வர வேண்டியவங்கள வந்தாச்சா? பிடிக்க ஆரம்பிக்கலாமா? நீ பிடிப்பேன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வந்தாச்சா இவன் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. வந்தவங்க வரைக்கும் போவேன், சீக்கிரம் பிடிமா. இரியா, நத்தக்கண்ணு வரட்டும். அவருக்கும் சேர்த்து என்ன பிடிக்க சொல்லியிருக்கார். புடியுமா சீக்கிரம், என் பொண்டாட்டி வந்தா வம்பா போயிரும். அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிடிக்கணும்னு வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன பயம்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி ஆரம்பி. 500 ரூபாய் சீட்டு, கேக்குறவங்க கேட்கலாம். 50 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபா, 60, 60, 60 ரூபாய், 60 ரூபாய், 100, 100 ரூபாய், 100 ரூபாய், 150, 150, 200, 200 ரூபாய், 250, 250 ரூபாய், 300, 400, 400, 500, 500, 500 ரூபாய், 510. ச்சே! யோ, சீட்டா 500 ரூபாயா? நீங்களா நிதானத்துல இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. வாங்க. வாங்கய்யா. யோ, சீட்டை பிடிக்க வாங்கய்யா. எங்க நாயனா உங்ககிட்ட சீட்டு பண்ற கொடுத்துட்டு சொன்னாரு. என்னைக்கு வீட்டுக்கு வாயேன், கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். உன் கணக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு வந்துட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அப்பா அனுப்புறேன், அவர்கிட்ட கணக்கு பண்ணிக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. நான் தான் புள்ள. 95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல? அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளை தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரு. நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு. மணியில போய் கத்தி நிப்போம். சரிதான்ப்பா. சொல்லி வாய முள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிருங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா? நல்ல நாணயமான கிளவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணமெல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம். அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யாருக்கிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணும் இல்ல. நீயும் பேச மாட்ட. சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளு தானே. விட்டா இங்கேயே ஏலம் கூவி விடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்டை காஞ்சிர போது.
இந்தாம்மா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண. சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவுல தான் நம்ம வீடு. அப்படிங்களா? இந்த வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏன்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வரலையடா. சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அமிச்சாச்சு, வேன் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாய்தார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, சில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு. என்ன கோணையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்பு காராசே வாயினுவா, தித்திப்பு காராசே வாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கொடு, அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ, கிளவி புட்டிக்கிச்சியா? கிளவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற, இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏன்பா, எப்போ தகவல் சொல்லி அமிச்சாங்க, என்ன நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணும் வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வயல பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க, ஜனத்தையே காணும். எம்மாம்பேரிய சாவு, 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கய்யா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான். சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனவன் இன்னும் வரல. தம்பி, யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? டேய், நான் தான் கேட்டு நிக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்டை மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். ஏன் அழுவுற? என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணுல காட்டாமையே தூக்கிட்டீங்களே பாட்டி. டேய், வேணே இதெல்லாம் வேணாம்.
இந்த அழற வேலையே இங்க வேணாம். இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாவ போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்தோட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோண சித்துப்பாட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு. அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய் கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான். நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட. மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கிஸ், முருகன் டாக்கிஸ், தங்கன் டாக்கிஸ்னு போட்டுக்கிறான்? டேய் இப்படி பண்ணிட்டியடா. நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிராஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கழி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது. ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நாயா? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி செத்த சோகம் தாங்கல, அதான் சினிமாவுக்கு போயிட்டேன். ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏண்டா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவேனா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே. இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன், குழந்தை ரொம்ப அதட்டாங்கடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க. பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏண்டா 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 கதவை சாத்திட்டு குளிக்கிற? நீ ஆம்பளை பிள்ளை தானே, திறந்து வச்சுட்டு குளிடா. பாடா. நீயாவது மூடிட்டு குளி.